நோன்பின் நோக்கமும் சிறப்பு. நோன்பின் நோக்கம் பசி எப்படிப்பட்டது என்பது உணரப்படுகிறது. உடலின் ஆரோக்கியம் பேணப்படுகிறது. இந்த பயன்களை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நோன்பு நோக்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. நாம் பக்குவப்படுவதும் இறையச்சமுடையவராக ஆவதும் தான் நோன்பின் பிரதான நோக்கமாக அமைகிறது. திருக்குரான் 183வது வசனம் இதனை தெளிவுபடுத்துகிறது. பொய் சொல்வதையும் பொய்யான அடிப்படையில் செயல்படுவதையும் எவர் விடவில்லையோ அவர் தனது உணவையும் பானத்தையும் விட்டிருப்பதில் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நபிநாயகம் அவர்கள் கூறுகிறார். தவறான நடவடிக்கைகளில் இருந்து விடுபடாமல் பட்டினி கிடப்பதோ தாகித்திருப்பதோ இறைவனுக்கு தேவையில்லை என்பதை மேற்கண்ட நபிமொழியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். நோன்பின் சிறப்பு. நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்து எவர் ரம்லானில் நோன்பு வைக்கிறாரோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று இறை தூதர் கூறுகின்றார். ஒவ்வொரு நன்மையான காரியத்துக்கும் 10 முதல் 700 மடங்கு வரை கூலி கொடுக்கப்படுகிறது. நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றார். நோன்பு நரகத்திலிருந்து காக்கும் கேடயமாகும். சுவர்க்கத்தில் ரையான் என்றொரு வாசல் உள்ளது. அவ்வழியாக நோன்பாளிகள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள். நோன்பு நோற்றவர்கள் அவ்வழியாக நுழைவார்கள். யார் அதில் நுழைகிறாரோ அவருக்கு ஒருபோதும் தாகம் ஏற்படாது என்று நபிநாயகம் அவர்கள் கூறுகின்றார். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. ஒன்று நோன்பு துறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியாகும். மற்றொன்று தனது இறைவனை சந்திக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியாகும் என்று நபிநாயகம் அவர்கள் சிறப்பாக நோன்பை பற்றி கூறியுள்ளார். எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் கோட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.